வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். நம்ம தொடர்ந்து 2, 3 பதிவு போட்டிருக்கோம். அரசு பஸ்கள்ல சரியா இல்ல. அப்ப எல்லா தொழிற்சங்கமும் இதுக்கு உடந்தையா இருக்கேன். கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம், காங்கிரஸ் தொழிற்சங்கம், திமுக தொழிற்சங்கம், அதிமுக தொழிற்சங்கம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பாதி தொழிற்சங்கத்துக்காரன் வேலை பார்க்குறேன், பாதி தொழிற்சங்கத்துக்காரன் தூக்கிட்டு சம்பளம் வாங்குறேன். இதில் அரசாங்கம் வேற இதில் கூட்டணி வச்சிருக்கேன். ஆளுங்கிட்ட அரசாங்கம் திமுக, அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டேன். நீ சரியில்லைன்னு நான் சொல்லணும், நான் சரியில்லைன்னு நீ சொல்லணும். உன்னை சரி பண்ணுறாப்புலையே நான் காலத்தை கடத்தணும். நீ என்னையே சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ காலத்தை கடத்தணும். அப்போ 2 பேரும் கொள்ளையடிச்சு கும்பிச்சான் போடலாம். யாராவது ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா ஒரு பக்கம் சரி பண்ணினோம்னா சரியாக வராது. 2 பக்கமும் என் மேலே தப்பு இருக்கிற மாதிரி தப்பு இல்லை மாதிரி காட்டிக்க, நான் ஓம் பக்கம் தப்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன். முன்ன பின்ன சொல்லிக்கிட்டே நாளை கடத்தணும். இதுதான் அவங்களுடைய மெத்தடு. இப்படித்தான் இது வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி தேனியிலேருந்து ஒரு தொழிற்சங்கத்தை சேர்ந்த டிப்போவில் வந்து ஒரு பேசினாங்க. ஒரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மேலாளரை இன்னொரு மண்டலத்துக்கு ஆய்வுக்கு அனுப்பணும். திருச்சி மேலாளர் இருக்காருவங்க மதுரைக்கு அனுப்பணும். மதுரை மேலாளர் இருக்காருவங்க ராமநாதபுரத்துக்கு அனுப்பணும். ராமநாதபுரம் மேலாளர் மதுரைக்கு அனுப்பணும். இப்படி மாறி மாறி இருந்தாத்தே அங்கே நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை அவங்க வெளிக்கு கொண்டு வருவாங்க. நாங்கள் கையில் இருந்து எங்கள் வேலையை காப்பாற்றுங்கிறதுக்காக கையில் இருந்து சின்ன சின்ன கண்ணாடியை வாங்கி போடுறோம், ஒரு டேப்பை மாட்டுறோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு தப்புன்னு நமக்கு தெரியல. இந்த நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை இனிமேல் சரியாக வராது அப்படின்னு நம்ம தனியார்ட்ட விடுங்க, எல்லாமே விடுங்க. நல்லா சிறந்த சேவை கிடைக்கும். காசு கொடுத்து ஏறுற எங்களுக்கு சிறந்த சேவை கிடைக்கல. பிரச்சனையே பார்த்தேன். சிறந்த சேவை வேணும்ல, காசு கொடுத்து ஏறுறான். நல்ல சேவை வேணும்ல, அந்த சேவை உன்னால் கொடுக்க முடியல. அப்புறம் விட்டுட்டு விலகிறதான மரியாதை. மரியாதை என்ன? இது வந்து காசை வாங்கிட்டு சிறந்த சேவை கொடுக்க முள்ள மாதிரி தனம்ல. இந்த வேலையை நீங்கள் எதுக்கு சரியா கவர்மெண்ட்டு முடியலைன்னா விட்டுட்டு விலகியா? எத்தனை ஆரம்பத்தில் சொல்கிறேன், கொள்ளையடிக்கணும் உங்களுக்கு ஒரு நிறுவனம் வேணும். எப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் வேணும். இதை விட்டாச்சுன்னா பெரிய லெவலில் கொள்ளையடிக்க முடியாது. அதனால் இது வச்சுக்கிட்டே கவர்மெண்ட் சேவை, பொதுமக்கள் சேவை, பொம்பளை பிள்ளைக்கு சும்மா ஏற்றுறான், மாணவர்களுக்கு சும்மா ஏற்றுறான், இது பெண்களுக்கு சும்மா ஏற்றுறான், சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் போலி கணக்கு போட்டு ஆயிரக்கணக்காக அடிச்சுக்கிட்டீங்க உள்ளே பூந்து. அதுதான் உண்மையான விஷயம். இந்த நிலையில் அரசு பஸ் வேணாம், தனியார்ட்ட விடுங்க. ஒரே வருஷத்தில் டெண்டர் பூரா நம்ம அதிகமான விஷயத்தில் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும், லாபம் வந்துடும். ஒரு தனி பட்ஜெட்டே போட்டு நடத்தலாம். ரோடு சரியாக இருந்துடும். அதை வச்சு லோன் கொடுக்கலாம், ஏழை எளியருக்கு லோன் கொடுக்கலாம். அனாதைகளுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஏதாவது வாழ்க்கை வழிகாடு ஒரு பொருளாதார உதவியை பண்ணலாம். மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு தொழிற்சாலை கட்டலாம். நான் எவ்வளோ சொன்னான். ஆனால் அதெல்லாம் கேட்காம டிப்போவில் வந்து சரியில்லை, இந்த பஸ்ஸுகள்லாம் சரியில்லைன்னு சொல்கிறதுக்காக 7000 பஸ்ஸு கவர்மெண்ட்டு அனுமதி கொடுத்துருக்கேன். வாங்க போகிறதா இப்போ டெண்டர் விட போகிறேன். 7000 பஸ்ஸுங்கிறது ஏறக்குறைய 4000 கோடி 4500 கோடி ரூபா வரும். நமக்கு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறோம். 4000 கோடியிலேருந்து 4500 கோடி வரைக்கும் வரலாம் இந்த டெண்டர். திருப்பி அப்போனா இந்த துறையை வந்து நீங்கள் கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கதே நீ ஆசைப்படுற, ஏன்னு தெரியல. 5000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி வரைக்கும் கடனில் ஓடிடுச்சு. திருப்பி ஒரு 7000 கோடிக்கு 7000 பஸ்ஸை 5000 கோடி 4000 கோடிக்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? திருப்பி நட்டத்திலே ஓடும். அப்போ என்ன அர்த்தம்? நீயே விட வேணாம்னு நினைக்கிற அந்த துறையை, நீயே விட வேணாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சும்மா டேமேஜான பஸ்ஸுகளை நீயா ஓட விட்டுக்கிட்டு நீயா படி வந்து விழுகட்டும், டிரைவர் நீயா டைவ் அடிக்கட்டும். ஏன்னா அப்போ தான் பஸ்ஸை மாற்றலாம். அப்போ தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி நடிக்கிறாப்புல இருக்கணும். ஒரு பத்திரிக்கை துறையில் ஒரு தர்மம் இருக்கான். ஒரு செய்தி வெளியே வந்துச்சுன்னா தானாக வெளியே வரல, பின்னாடி ஒரு ஆள் இருக்கான்னு அர்த்தமா. ஒரு செய்தி தானாக வெளியே வராது, தானாக வராதப்பா. உள்ளே இருந்து பின்னாடி இருந்து யாரோ ஒரு ஆள் இயக்குறேன், அந்த செய்தி வெளியே வருது. அப்போ நீங்களே எல்லா தொழிற்சங்கமும் ஆளுங்கட்சியும் பேசிக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் புது பஸ் 7000 பஸ் வாங்குறதுக்கு இப்போ என்ன அவசியம் இருக்குது? ஏப்பா அப்போ இருந்து என்ன தெரியுது? தனியார்ட்ட விட மாட்டான், இது எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் இருக்குது. நீ தனியார்ட்ட விடலைன்னா பஸ்ஸு நாங்கள் ஏற மாட்டோமேப்பா. உங்கள் வண்டியில் ஆரியா ஏறுவா அரசாங்க பஸ்ஸை வச்சுக்கிட்டு. நான் அருமையாக சொல்லி நான் இப்போ எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுப்போம்யா. நீ இப்போ என்னென்னையா கொடுக்குற? பெண்களுக்கு இலவசமாக போக சொல்லுவான், மாணவிகளுக்கு இலவசமாக போக சொல்லுவான், மாணவிகளுக்கு இலவசமாக போக சொல்லுவான், கண்ணு தெரியாதவங்களுக்கு இலவசமாக போக சொல்லுவான், கை இல்லாதவே இலவசமாக ஏறிக்கிறட்டும், கால் இல்லாத இலவசமாக ஏறிக்கிறட்டும், 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆள் கூட சும்மா கூட ஏறிக்கிறட்டும். எல்லாமே தனியார்ட்ட விடுவோம்யா. அப்புறம் ஏய் நீ என்னென்ன நீங்கள் சலுகை அனுபவிக்கிறது கூட தனியார் நடக்கும்யா, சூப்பராக நடக்கும்யா. காலையில் எந்திரிச்சு வண்டியை தொடப்பேன், சீட்டை தொடப்பேன், பாட்டு போடுவேன், சீட்டு சரியில்லை குஷன் சீட்டை மாற்றுவேன், கதவு சரியில்லைன்னா 2 நாளில் கொண்டாந்து ஆளை வச்சு பார்த்துருவேன், டயர்னா ரீபட்டன் போட மாட்டேன், புது டயரை மாற்றிடுவேன். எல்லாமே அதை லாபத்திலே பண்ணிடுவானியா. இவ்வளோ வேலை விட்டுவிட்டு நீயே பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்வளவு ஏன் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? இதுதானே எனக்கு தெரியல. அப்போ இருந்து கூட்டணி சேர்ந்து கொள்ளையடிக்கிறதுல நீங்கள் திட்டமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இது சரியாக வரல, இது நல்ல ஆட்சி இல்லை, இது தப்பு வந்து நடக்கும். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், வேணாம் இது கை கழுவுங்க, கையை கடிக்குது, காலை கடிக்கிற செருப்பை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதே மரியாதை அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னேன். இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் போக்கு சரியில்லை. தொழிற்சங்கமும் ஆளுங்கட்சி கூட்டணி வச்சு கொள்ளையடிக்கிறீங்க, பொதுமக்கள் பணத்தை விரையப்படுத்துறீங்க, பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்குறீங்க, பொதுமக்களுடைய அரசாங்க சேவையை கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு இது கண்டிக்கிறேன். 8ஆம் நம்பர் இயக்கம் வன்மையாக கண்டிக்குது ஆளுங்கட்சியும் தொழிற்சங்கங்களையும்.